ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க இதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசிரியர் தேவைங்க. எல்லாருக்குமே சரி, அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க சரிங்களா. எல்லாருமே ஒழுங்காக அமைஞ்சிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு நல்லபடியாக இருக்கலாம், சிலருக்கு ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஆசிரியர்கள் தான் ஒரு தாய் தந்தையாக இருக்க முடியுங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள், இது எல்லாமே அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு போகும். அதுக்கு நான் பார்த்த ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா தானும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஏன்னா எடுத்ததுமே எல்லாராலையும் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது. அதே மாதிரி தான் ஆசிரியர் மட்டும்தான் ஒரு விஷயத்த தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை புரிஞ்சிட்டு தான் மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும். அந்த மாதிரியானதான் இந்த ஆசிரியர் பணி இல்லைங்களா. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ நான் 6th படிக்கிறதுலேருந்து தாங்க எனக்கு ஒரு டீச்சர்னாலே பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் எனக்கு டீச்சர்ஸ்னால் அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடே கிடையாது. எனக்கு வந்த சார் பாலசுப்ரமணியம்னு ஒரு சார் இருந்தாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு கதையை சொல்லுவாருங்க. லெசன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பசங்க தூங்குவாங்க. ஆனால் அவர் கிளாஸில் மட்டும் பார்த்திங்கன்னா யாருமே தூங்க மாட்டாங்க. அடுத்தது கதை என்ன சொல்லுவார், சிரிப்பாக இருக்கும். பயங்கர இப்போ இருக்குது இல்லையா, இப்போ இருக்கிற இந்த ஒன்று நம்ம சிரிப்பை தான் பார்த்து கேட்குறோம், காமெடி தான் லைக் பண்ணுறோம். ஆனால் அப்போ அந்த சார் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கதையும் காமெடியாக சொல்லுவார். நீதி கதைகளாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சாரை. நிறைய பசங்களுக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. அவருக்கெல்லாம் இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு. இந்த டைமில் சொல்கிறேன், சார் பாலசுப்ரமணியன் சார், ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்த்தணும் நீங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட ஆசிரியரை நினைக்கிற மாதிரி ஆசிரியர்கள் இருக்காங்க. சில ஆசிரியர்கள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்காங்க இல்லைங்களா. அவங்களெல்லாம் நினைக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா இது ஒரு பண்டிகையாக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க என் பசங்களோட ஸ்கூல்லையும். ஏன்னா என் பொண்ணு பார்த்திங்கன்னா கார்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு போனால் அதுக்காக இன்றைக்கி நிறைய ட்ராமாலாம் போடுறேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. இது இப்போ மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கும்போது நம்ம டீச்சர்ஸ் இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அவங்க எந்த அளவுக்கு நமக்கு பாடம் எடுத்திருப்பாங்க, நம்ம லைஃப்பில் அவங்களும் ஒரு பங்காக இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. நிறைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் இடம் உண்மையாகவே காலி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நிரப்புனாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தேடி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும் இந்த கவர்மெண்ட். இதுதாங்க என்னோட கோரிக்கை. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.